ஹாய் நண்பர்களே, நான் ரதி. வாழ்க்கையில சில நேர விஷயங்கள் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அததான் இன்றைய கதையில பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிப்போம். ஒரு அழகான அமைதியான கிராமம். மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. காற்று மெதுவாக வீசுகிறது. பறவைகள் வீடு திரும்பும் சத்தம். அந்த கிராமத்தில் மாயா என்ற ஒரு புத்திசாலி, ஆர்வம் நிறைந்த சிறுமி அவளது நண்பிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். மாயாவுக்கு ஒரு தனி குணம் இருந்தது. மற்றவர்கள் விளையாடும்போது கூட அவள் எப்போதும் ஏதாவது புதியதாக உருவாக்க நினைப்பாள். ஒருநாள், மாயா, இதை பார். நித்யா தன் கையிலிருந்த பழைய மரச்சக்கரங்களை காட்டினாள். எங்க வீட்ல கிடைச்சது, யாரும் யூஸ் பண்ணல, வேணும்னா எடுத்துக்கலாம். மாயா அதை கவனமாக பார்த்தாள். அவளது கண்கள் மெதுவாக பிரகாசித்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நம்ம ஒரு காரை உருவாக்கலாமா? நண்பிகள் உடனே சிரித்தார்கள். காரா? நம்மளால உருவாக்க முடியுமா? ஆனா எக்ஸைட்மெண்ட் அதிகம். ட்ரை பண்ணலாமே. அவர்கள் உடனே வேலையில் இறங்கினார்கள். கிடைத்த மரத்துண்டுகள், ஒட்டும் பசை. இதுல சக்கரம் அட்டாச் பண்ணலாம். நான் ஹோல்ட் பண்றேன். அவர்கள் சிரிச்சுக்கிட்டே வேலையை தொடர்ந்தார்கள். யாரும் மெஷர் பண்ணல, யாரும் பிளான் பண்ணல. ஒரு சின்ன வுட்டன் கார் ரெடி. மாயா, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. மாயா மெதுவாக உட்கார்ந்தாள். ஒரு நொடி அமைதி. அடுத்த நொடி சட! கார் உடைந்து போச்சு. அனைவரும் அதிர்ச்சி. ஐயோ, இது வேலை செய்யாது. ஒரு நண்பி மெதுவாக சொன்னாள், நம்மால முடியாது போல. மாயா உடைந்த மரத்தை எடுத்துக்கொண்டு சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்தாள். பிறகு சிரித்தாள். இது ஃபெயிலியர் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை தான். நம்ம மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஸ்ட்ராங்கா கட்டணும். அடுத்த நாள் அவர்கள் இன்னும் அதிக உற்சாகத்துடன் வந்தார்கள். இந்த முறை அவர்கள் பிளான் பண்ணினார்கள். வலிமையான மரம், ஆணி கொண்டு கட்டுதல், சரியாக அளவு பார்த்து வேலை. இப்ப சரியா இருக்கும். அவர்கள் மெதுவாக அசெம்பிள் பண்ணினார்கள். இந்த முறை கார் சாலிடா இருந்தது. வாவ், இது ஸ்ட்ராங். மாயா உட்கார்ந்தாள். கார் மெதுவாக நகர ஆரம்பிச்சது. அனைவரும் குதித்து மகிழ்ந்தார்கள். வர்க் ஆகுது. ஆனா சில நொடிகளில் திருப்ப முடியவில்லை. வேகம் அதிகம். டம்! ஒரு கல்லில் மோதி நின்றது. அமைதி. ஒரு நண்பி அழுதாள். ஐயோ, இது பயந்துட்டேன். மற்றொரு நண்பி, இது டேஞ்சரஸ், இத பண்ண வேண்டாம். அவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். மாயாவும் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. அவளும் கொஞ்சம் சோகமாக இருந்தாள். ஆனா அவள் மெதுவாக சொன்னாள், நம்ம கார் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது நல்ல விஷயம். ஆனா கண்ட்ரோலா இல்ல, அதுதான் ப்ராப்ளம். அவள் நண்பிகளை பார்த்து, நம்ம இன்னும் ட்ரை பண்ணலாமா? சில நொடிகள் அமைதி. பிறகு, சரி. இந்த முறை அதிக ஆர்வத்துடன் வேலையை தொடங்கினார்கள். மாயா மெதுவாக யோசித்தாள். அவள் திடீரென்று சொன்னாள், நம்ம வீட்ல இருக்கும் பழைய சைக்கிள் பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாமே. அனைவருக்கும் ஆச்சரியம். அது எப்படி? மாயா எக்ஸ்பிளைன் பண்ணினாள். ஹேண்டில், திருப்ப, பெடல், இயக்க, பிரேக், நிறுத்த. அப்படின்னா நம்ம கார் சேஃபா இருக்கும். அவர்கள் பழைய சைக்கிளை எடுத்தார்கள். ஹேண்டில் ரிமூவ் பண்ணினார்கள். பெடல் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணினார்கள். பிரேக் ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணினார்கள். ஸ்ட்ராங் ஃப்ரேம், சரியான பேலன்ஸ், வீல்ஸ் அலைன்மெண்ட் சரி. ஒவ்வொரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணினார்கள். ரெடி! மாயா மெதுவாக புஷ் பண்ணினாள். கார் ஸ்மூதா மூவ் ஆகுது. வர்க் ஆகுது. அவர்கள் மூவரும் உட்கார்ந்தார்கள். கார் சேஃபா ஸ்மூதா ஓடுது. காற்று முகத்தில் பட்டது. அவர்கள் சிரித்துக்கொண்டே சென்றார்கள். நண்பிகள், நீ இல்லன நாம இத பண்ணிருக்க முடியாது. மாயா சிரித்தாள். ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆனது மூலமா அதுல இருந்த தவறுகளை நம்மால சரி பண்ண முடிஞ்சது. அதனால தான் இப்ப நம்மால ஸ்ட்ராங்காக முடிஞ்சது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் தெரியுமா?
விஷயங்கள் சிதறும் போதெல்லாம் அதை விட்டு விடாதீர்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்னும் வலிமையாகவும் சிறந்தவராகவும் வளர்வீர்கள். மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.